இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக வந்து ஒவ்வொரு வீடா தட்டி உறுப்பினர் சேர்க்கக்கூடிய நிலைமைக்கு பரிதாப நிலையில இருக்கிறாங்கன்றது சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மை? அது பரிதாபம் இல்லைங்க. கட்சியில வந்து உறுப்பினர்கள் சேர்க்கறது வந்து காலங்காலமா எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறதுங்க. அவங்க ஒவ்வொரு வீடா ஏன் தெரியுமா போறாங்க? அவங்க வந்து தன்னுடைய சாதனைகள் சொல்றது மட்டும் இல்லாம உறுப்பினர் சேர்க்கையும் சேர்த்து பண்றாங்க. நீங்க வீட்டுக்கு வீடு போறீங்க, அந்த காரியத்தையும் சேர்த்து பண்றீங்க. நீங்க 30 ஒரு வாக்குச்சாவடியில் 1200 பேர் இருக்காங்கன்னா 30% பேர் அதில் நீங்க சேர்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 350 பேரை நீங்கள் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ ஒரு 350 பேரை நீங்கள் சேர்க்குறீங்கன்னா கட்சிக்கு வந்து இப்போது இதுவரையும் வந்து 31 லட்சம் பேரை சேர்த்துருக்காங்க. இந்த 6 நாளில் 31 லட்சம் பேர் சேர்த்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, மண்மொழி மானம் காக்கிறதுக்கு ஓரணியில் திரள்வோன்ற ஒரு கோஷத்தை வச்சுட்டு அவங்க வீடு வீடாக போகிறாங்க. 45 நாளைக்கு அந்த பயணம் போகுது. அது முடியும் போது 1 கோடி பேரை சேர்த்தாலும் சேர்க்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அப்படி போகும்போது அவங்க சாதனைகளும் சொல்கிறாங்க. பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகத்தையும் செய்கிறாங்க. பாஜகவுக்கு தோல் கொடுக்குற அதிமுகவையும் சேர்ந்து சைமல்டேனியஸாக நம்ம தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுற பாஜகவோட அதிமுக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க செய்கிறது வந்து வீட்டுக்கு வீடு பிரச்சாரம். எடப்பாடி பண்ணுறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. எடப்பாடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வீடு போகிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.